பேசுகிற வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேதவசனம் திரும்பவும் சொல்றேன், அங்கிட்டு இங்கிட்டு நடக்காம, ஆமா, தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை. இன்றைக்கு தேவன் உண்மையாலுமே நம்ம சரீர எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, இரத்த நாளங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை, அல்லது ஒரு ஜீவனின் வல்லமை, அல்லது ஒரு விடுதலையின் வல்லமை, ஆமா, வியாதிகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையாக்குற அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ள போட போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோட எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு அந்த அபிஷேக வல்லமை என் மேல என் மேல என் மேல என் மேல என் மேல போட போகிறீ என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே எனக்காக சொல்லுங்க, எனக்காக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோட ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. உங்க வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோங்கிற அந்த விசுவாசத்தோட எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, இரத்த நாளங்களுக்குள்ள தேவனே இன்றைக்கு நீ பேசுகிற அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஆண்டவரே வசனமான ஆவியாயோ ஆமா ஜீவனாயும் இருக்குது. அந்த ஜீவ வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கட்டும்னு சொல்லி கேட்கிறப்பா. உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாருமே சேர்ந்து அந்த 1லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கடக்கப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து விட வேண்டும் என்று விரும்பாமல். நேற்றைய தினத்தில் அதிகாலை நான் எழும்புற பொழுது இந்த வார்த்தையோட தான் தேவன் என்னை எழுப்பினார். இந்த போர்வையை நம்ம களைந்து போடக்கூடாது, இந்த போர்வையை நம்ம களைந்து போடாம இருக்கணும் அப்படிங்கறதை குறித்து தேவன் என்னோடு கூட பேசி எழுப்பினார். எனக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எனக்கு புரியல. ஆனாலும் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த காரியத்துக்காக தேவ பிரசன்னத்திலே நான் காத்திருந்த பொழுது தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளுடைய சரீரங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து விட விரும்பாமல். ஆமென் என்று சொல்லலாமா? எந்த போர்வையை அப்படிங்கறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுறாரு. முதல் வேதவசனம் பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். இத 2 அர்த்தத்துல சொல்லலாம். ஒண்ணு, பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னா ஒண்ணு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. எதை சொல்லலாம்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அடுத்து பாருங்க 4வது வேதவசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சரீரம். சொல்லுங்க என்னது? நல்லா சொல்லுங்க. நம்ம சரீரமாகிய கூடாரம். நம்ம சரீரமாகிய இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் எப்படி தவித்து கொண்டிருக்கிறோமாமா? நல்லா சொல்லுங்க. நல்ல பாரம் சுமந்து நம்ம எப்படி தவிக்கிறோம்னா பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விடுறோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? காலையில எந்திரிக்கிற பொழுது இன்னைக்கு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு நான் எப்படி கழிப்பனோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குமோ, எதை நான் மேற்கொள்வேன், எதை எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை ஓயுமா ஓயாதா, எப்பத்தாங்கிறது ஓர நம்ம என்னதான் சொல்லி கேட்டுட்டே இருக்கிறோம். எப்பத்தாண்டு வர
எப்பத்தான் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எப்பத்தான் ஆண்டவரே இது மாறும் அப்படின்னு எப்பத்தான்ட்டு இந்த வாழ்க்கைய நம்ம பாரம் சுமந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லாம ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை எப்ப மாறாண்டவர், இந்த வாழ்க்கை எப்ப மாறு, இந்த பிரச்சனை எப்ப மாறும் என்று சொல்லி இந்த கூடாரத்தில் இருக்கிற நான் பாரம் சுமந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தவித்து கொண்டிருக்கிறோம், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்ல இன்னும் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். புலம்பிக் கொண்டே இருந்துட்டு என்ன தெரியுமா சொல்றான்? வேண்டாண்டவரே இந்த வாழ்க்கைய என்ன சொல்றோம்? வேண்டாண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, வேண்டாம். அதுதான் இந்த போர்வையை களைந்து விட வேண்டும் என்று விரும்பாம இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு போத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது பார்வோனினுடைய அடிமைத்தனத்துல 430 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்களாமா? 430 வருஷம் இருந்து கொண்டிருந்தாங்க. வேதத்துல நீங்க வாசிங்கன்னா அங்க ஒரு 7 அடிமைத்தனம் இருக்கு. கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், பிழியப்பட்டார்கள். அடுத்து அந்த வேதவசனத்துல வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. ஆனாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். யாருன்னா பார்வோனினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க. அடுத்து அப்படியே வாசிங்க வேகமா. பெருகினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. ஜீவனை கசப்பாக்கினார்கள். நல்ல போதுமா? போது ஜீவனை கசப்பாக்கினாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏண்டா உயிரோட இருக்கிறோம், அதனுடைய மீனிங் என்னன்னா ஜீவன் கசப்பாகிற வரைக்கும். ஏன்னா 430 வருஷம் பார்வோனினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, நசுக்கப்பட்டாங்க, பிழியப்பட்டாங்க. அப்படியே வேலை வாங்கி 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 அவங்க வேலை செஞ்சு செஞ்சு ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு ஏண்டா உயிரோடு இருக்கிறோம். அவர்கள் பெருமூச்சை தான் கர்த்தர் கேட்டார். ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா? கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. எப்பவுமே நிழலாட்டம் எப்படின்னா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நசுக்கிறது போலதான் பிசாசு நம்மளை நசுக்கிட்டு இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் கையில நம்ம கிடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற 3 காரியத்துக்காக அவன் நம்ம நசுக்குவான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு, நம்ம யாருடைய சாயல்? தேவ சாயலா நம்ம இருக்கிறனால தேவனை அடிக்க முடியாம நம்மளை அடிச்சுட்டு இருக்கிறான். தேவன் அடிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்மள அடிச்சுக்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது அவன் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு ரெண்டாவது காரியம், அவனோட இடத்துக்குள்ள நம்ம போக போறோம். தேவனை துதிக்கிற அந்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போறோங்கிற அந்த வெறியில அவன் நம்மளை போட்டு அடிக்கிறான். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, வரப்போற கடைசி கால யுத்தத்துல அவனை நம்ம தான் அழிக்க போறோம். யார் அழிக்க போறோம்? நம்ம தான். அதனால இப்ப வச்சு செஞ்சுட்டு இருக்கிறான், நம்மளை போட்டு நசுக்கிட்டு இருக்கிறான். ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு நம்ம நினைக்கிறோம், ஏன் உயிரோடு இருக்கணும், ஏன் உயிரோடு இருக்கணும், ஏன் உயிர். அதனால நம்ம என்ன நிறைய நேரம் சொல்லி இருக்கிறோம் இல்ல, ஏன் உயிரோடு இருக்கணும், பேசாம இருக்கிறத விட என்ன ஆயிடலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல மகளே, இந்த போர்வையை நீ களைந்து போடாதே, இந்த வாழ்க்கையை நீ கலைச்சிடாத. இல்ல இல்ல, நீ களைந்து போடுகிறதுக்காக அல்லது இந்த போர்வையை எடுத்து போடுகிறதுக்காக அல்லது இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வருகிறதுக்காக நான் இந்த பூமியில உன்னை வைக்கல. இந்த பூமியில நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பூமியில உன்னை வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லாம. அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் வேகமா அலர்ட்டா இருக்கணுமா? சொல்லுங்க வேகமா. நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று
விரும்பாமல். போதுமா இந்த போர்வை? அதாவது நீ சொல்றீல, வேண்டாண்டவர் இந்த வாழ்க்கை, இந்த பிரச்சனை வேண்டாண்டவர், இந்த போராட்டம் வேண்டாம், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த போர்வையை நீ களைந்து போடணும், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நீங்க சொல்றீங்களே. இல்ல இல்ல, இந்த போர்வையை, இந்த வாழ்க்கையை நீங்கள் களைந்து போடாமல், அடுத்த வேதவசனம் பாருங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த இடத்துல ரெண்டு போர்வையை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லாமா? எந்த போர்வை? ரெண்டு போர்வை. ஏன்னா இந்த இடத்துல வாசிக்கிற இந்த போர்வையை நீ களைந்து போடாதே அப்படின்னு ரெண்டு அர்த்தம், ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒன்னு மரணமானது, என்னவாமா? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒன்னு மரணத்தின் போர்வை, நம்ம மேல என்ன இருக்குதாமா? மரணத்தின் போர்வை. ரெண்டாவது ஒரு போர்வை சொல்றாரு, அது ஜீவனின் போர்வை. நல்லா சொல்லுங்க, எந்த போர்வை? மரணத்தின் போர்வை ஒண்ணு, ரெண்டாவது ஜீவனின் போர்வை. சரி, ஓகே. நம்ம மேல முதல்ல எந்த போர்வை இருந்ததுன்னா ஜீவன் போர்வை. நம்ம மேல எந்த போர்வை இருந்தது? நல்லா சொல்லுங்க, நம்ம மேல எந்த போர்வை இருந்தது? அதாவது ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற பொழுது, தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதை ஊதினாரு? திரும்ப சொல்லுங்க, எதை ஊதினாரு? எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ள ஊதினாரு. அப்படி ஊதின பொழுது அவன் மேல ஒரு மகிமையின் போர்வை இருந்தது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எந்த போர்வை இருந்தது? நல்லா சொல்லுங்க, மகிமையா சொல்லுங்க. எந்த போர்வை? மகிமையின் போர்வை இருந்தது. அவன் மேல ஒரு மகிமையின் போர்வை இருந்தனால அவன் மேல ஒரு அதிகாரம் இருந்தது, அவன் மேல ஒரு ஆளுகை இருந்தது, அவன் பேர்ல ஆசீர்வாதம் இருந்தது, சகலமும் கீழ்ப்படுத்துகிறதான எல்லா வல்லமையும் அவன் பேர்ல இருந்தது. அது மகிமையின் போர்வை. அது மகிமையின் போர்வை அவன் மேல இருந்தது. ஆனா அந்த மகிமையின் போர்வை எப்ப அவனை விட்டு களைஞ்சது? திரும்ப பாவம் வந்த உடனே. எது வந்த உடனே? நல்லா சொல்லுங்க, எது வந்த உடனே? பாவம் வந்த உடனே அவனுக்குள்ள இந்த மகிமையின் போர்வை என்ன? மகிமையின் போர்வை போயிருச்சு அப்படிங்கறத விட அவனுக்குள்ள இந்த ஜீவன் செத்து போச்சு. எது செத்துருச்சு? நல்லா சொல்லுங்க, எது செத்துருச்சு? ஜீவன் செத்துருச்சு. அல்லது ஜீவ போர்வை பிசாசு எடுத்துக்கொண்டா. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். எங்க மேல இப்ப போர்வை இல்ல, எங்க மேல வஸ்திரம் இல்ல, இப்ப எங்க மேல என்ன இல்ல? மகிமை இல்ல. இப்ப நாங்க நிர்வாணிகளா இருக்கிறோம் என்று தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். அவங்க மேல என்ன இல்ல? போர்வை இல்ல. போர்வை, அந்த மகிமையின் போர்வை போனபடியினாலே அவனுக்குள்ள எந்த போர்வை வந்துருச்சு? மரண போர்வை. எந்த போர்வை? எந்த போர்வை? திரும்ப சொல்லுங்க, எந்த போர்வை? அதனாலதான் நான் அடிக்கடி இதை உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நம்ம எப்படி திரும்பலாம் நம்மள ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துக்குள்ள நம்மளை திரும்ப 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 அந்த ஆதி அபிஷேகத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப பாருங்க, அப்ப அந்த மரண போர்வை வந்தபடினால இதை இப்படி சொல்றேனே, அதாவது மனுஷனுக்கு அந்த தோட்டத்துல ரெண்டு முக்கியமான விருட்சங்கள் இருந்தது. என்னன்னு? ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதாவது இவங்க அந்த ஜீவ விருட்சத்தை தான் முதல்ல சாப்பிட்டுக்கணும். ஆமென் என்று சொல்லுவா. எந்த விருட்சத்தை சாப்பிட்டுக்கணும்? ஜீவ விருட்சத்தை தான் முதல்ல சாப்பிட்டுக்கணும். ஆனா இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடுறது விட்டுட்டு எதை போய் முதல்ல சாப்பிட்டாங்க? நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இப்ப எந்த விருட்சம் வேலி அடைக்கப்பட்டுச்சு? ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சாகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக மாட்டாங்க? சாகவே மாட்டாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நோவா காலத்துல அந்த உலகம் அழிக்கப்பட்டதோட காரணம் என்னன்னா அந்த ராட்சத மனிதர்கள் பெருகினார்கள். ஆமே, அதனாலதான் தேவன் என்ன செஞ்சாரு? அந்த ஒரு முறை அந்த நோவா காலத்துல அந்த ஜலப்பிராயம் உலகம் அழிக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அந்த ஜீவ விருட்ச கனிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வேலி அடைக்கப்பட்டுச்சு. அதாவது இவங்க நன்மை தீமை கனியை சாப்பிடாம ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சரீர உறுப்புகள் எல்லாம் ஜீவன் அடைஞ்சிருக்கும்.
கிட்னி ஜீவன் அடைஞ்சிருக்கு, ஹார்ட் ஜீவன் அடைஞ்சிருக்கு, எலும்புகள் ஜீவன் அடைஞ்சிச்சு, எலும்பு நரம்பு தசைகள் எல்லாமே என்ன இருக்கு, ஜீவன் அடைஞ்சிருக்கு. ஆனா இவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனி என்ன ஆச்சு, வேலி அடைக்கப்பட்டுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜீவ போர்வை அல்லது மகிமையின் போர்வைய அவன் செத்து போனபடினாலே, அவர்கள் பாவம் செய்தபடினாலே அந்த போர்வை அவங்களை விட்டு விலகினபடினாலே இப்ப அவங்க மேல எந்த போர்வை வந்துருச்சு, மரண போர்வை. என்ன போர்வை வந்துருச்சு, மரண போர்வை. அதனாலதான் அடிக்கடி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, ரத்த நாள இப்படி சரீர உறுப்புகள் எல்லாம் செத்து 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 பலகீனம் அடைஞ்சு கொண்டே இருக்குது, பலகீனம் அடைஞ்சு கொண்டே இருக்குது. ஆனா இழந்து போன அந்த ஜீவ போர்வைய அல்லது மகிமையின் போர்வைய ஏசப்பா இந்த நமக்கு மறுபடியும் கொடுக்கும்படியாகத்தான் மீண்டுமா இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் யோவான் 10:10, திருடவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்த. அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்தாமா, பலப்படுது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவாங்க. என்னவாமா, எல்லாம் அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்து, பலப்படுகிறது. இந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்தாமா, பலப்படுது. இப்ப அத திரும்பவும் சொல்றேன், நம்ம மேல எந்த போர்வை நம்மளை விட்டு விலகுச்சு, ஜீவனுடைய போர்வை அல்லது மகிமையின் போர்வை. எந்த போர்வை நமக்குள்ள வந்துருச்சு, எந்த போர்வை நமக்குள்ள வந்துருச்சு, திரும்ப சொல்லுங்க, எந்த போர்வை நமக்குள்ள வந்துருச்சு, மரணத்தின் போர்வை நம்ம மேல வந்தபடினால்தான் சரீரத்துல பலகீனம், மரணங்கள், வேதனைகள், துக்கங்கள். அதுக்காக மனுஷன் மறைக்கவே மாட்டான் நான் சொல்லவல்ல. அந்த மரணம் இல்ல மரணம் இல்லைன்னு சொல்றாரு. எதுனா நமக்குள்ள ஏசப்பா கொடுக்கிறார் பாருங்க அந்த ஜீவன். அந்த ஜீவன் இனி செத்து போகாது. அந்த ஜீவன் என்ன செய்யாது, மறுபடியும் இனி சாகவே சாகாது. அதுதான் நித்திய ஜீவன். அதுதான் எந்த ஜீவனாமா, திரும்ப சொல்லுங்க, அதுதான் எந்த ஜீவனாமா, நித்திய ஜீவன். சரி திரும்ப சொல்லுங்க, இப்ப நம்ம மேல எந்த போர்வை வந்துருச்சு, நல்லா சொல்லுங்க, எந்த போர்வை, மரண போர்வை. பிசாசு நம்ம மேல எந்த போர்வையை போட்டுட்டா, திரும்ப சொல்லுங்க, நம்ம மேல பிசாசு எந்த போர்வையை போட்டுட்டா, மரணத்தினுடைய போர்வையை நம்ம மேல போட்டுட்டா. இப்ப இந்த மரணத்தினுடைய போர்வை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை எல்லாம் அரித்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு புண்ணு நம்ம மேல இருந்ததுன்னா, ஒரு ஈயோ அல்லது எறும்போ அல்லது அந்த பாக்டீரியா வரும் பாத்தீங்களா, அது என்ன பண்ணிட்டே இருக்கு, நம்ம புண்ணுகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்குது, அரிச்சுட்டே இருக்குது. அரித்து கொண்டே இருக்கிறது போலதான் இந்த மரணத்தின் போர்வை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், நாளுக்கு நாள் செத்து கொண்டே இருக்கிறோம். சரீர பலகீனம் அடையுது, சரீர உறுப்புகள் பலகீனம் அடையுது. நாளுக்கு நாள் இந்த போர்வை நிமித்தம் பிசாசு நம்ம மேல போட்ட அல்லது நம்மை விட்டு அந்த ஜீவ போர்வையை, மகிமையின் போர்வையை எடுத்து விட்டபடினாலே நம்ம மேல என்ன வந்துருச்சுன்னா, மரண போர்வை வந்தபடினாலே நாளுக்கு நாள் அந்த மரண போர்வை நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில அல்லது ஆசீர்வாதத்தை நம்ம மேல இருக்கிற ஆளுகையை நாளுக்கு நாள் உறிந்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. தேவ நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம், தேவ நமக்கு கொடுத்த ஆளுகை, தேவ நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை இந்த மரணத்தின் போர்வை என்ன பண்ணிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் உறிந்து கொண்டே இருக்குது, நாளுக்கு நாள் அரித்து கொண்டே இருக்குது. நம்ம ஏன்டா, அதனால தான் சொல்றோம், இந்த பூமியில ஏன் நம்ம வாழணும், நம்மகிட்ட அதிகாரம் இல்ல, ஆளுகை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, தேவ சாயல் இல்ல, ஜீவன் இல்ல. இதனால நாளுக்கு நாள் நம்ம செத்துக்கொண்டே இருக்கிறபடினால, மரண போர்வை நம்ம மேல இருக்கிறனால, ஏண்டா இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி நம்ம ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு பிசாசு என்ன செய்யறான், நம்மளை நாளுக்கு நாள் எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானோ அதுபோல பிசாசு நம்மளை நாளுக்கு நாள் ஒடுக்குகிறது நிமித்தம் ஏண்டா உயிரோடு இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல, அந்த மரண போர்வை நீ என்ன செஞ்சிடாத, களைந்து போடாம, மரணமானது, அந்த வசந்த வாசிங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவது வாசிமா விரும்புகிறேன். என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ அப்படி நினைக்காத, உன் மேல மரணத்தின் போர்வை பிசாசு போட்டுக்கலாம், ஆனா நான் உனக்கு கொடுக்கிற ஜீவனுடைய போர்வை அந்த மரணத்தின் போர்வையை விழுங்கி விடும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். நான் திரும்ப சொல்றேன், நான் உனக்கு கொடுக்கிற ஜீவனுடைய போர்வையை நான் உன் மேல போத்த போறேன். அந்த போர்வை மேல வந்துருச்சுன்னா, உன் மேல பிசாசு போட்டிருக்கிறான் பாரு, அந்த மரண போர்வையை விழுங்கி விடும். எல்லாரும்
எல்லாரும் கரம் தட்டலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தேவன் உங்க மேல போட அந்த ஜீவ போர்வை, உங்க மேல இருக்கிற மரண போர்வையை இயேசுவின் நாமத்துல சரீர உறுப்புகளுக்கு இருக்கிற மரணங்களை இன்னைக்கு விழுங்கி விடும். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு விழுங்கி விடும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க மேல எந்த போர்வை இப்ப இருக்குது அதை சொல்லுங்க, மரண போர்வை. ஆனா எந்த போர்வையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரா? எத்தனை பேர் வேணும்னு சொல்றீங்க? என் மேல ஜீவ போர்வை வேணும். ஏன்னா இந்த ஜீவ போர்வை என் மேல வந்துருச்சுன்னா, என் மேல பிசாசு போட்டுக்கிற மாதிரி மரண போர்வையை என்ன பண்ணிடும்? விழுங்கி விடும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் கணவனும் ஓசூர்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தோம். இயேசு நம்மோடு சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அங்கெல்லாம் எப்படின்னா, கடந்த நாட்கள்ல ஒரு சாட்சி சொன்ன பாத்தியா? ஒரு வாலிப தம்பி என்ன செஞ்சா? இறந்தான். அதாவது அவன் ஜெபிச்சு மரித்து போனா. ஆனா முழங்காலில் நிற்கிறதான ஒரு தாசனை அந்த ஓசூர் பகுதியில தேவன் எழுப்பி இருக்கிறார். அப்ப பயங்கர, அதாவது அங்கெல்லாம் எப்படின்னா, கிறிஸ்துமஸ் டைம்ல வந்தா சும்மா சபைக்குள்ள கூட்டம் நடக்க, பெரிய மண்டபங்கள் தான் கூட்டம் நடக்கும். அத்தனை ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப நாங்க மெசேஜுக்கு போய் நாங்க ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க ரூமுக்கு நாங்க ஸ்டேஜுக்கு நேரம் ஒரு அறை. அங்க ஒரு தம்பிக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவனுக்குள்ள ஒரு பிசாசு போராட்டம். அது போகவே மாட்டேன் ரொம்ப போராடிட்டே இருக்குது. இவங்களும் ஒரு 4-5 ஊழியக்காரங்க சுத்தி நின்று அந்த தம்பிக்காக ஜெபிக்கிறாங்க. என்ன பண்ணல, அந்த பிசாசு அந்த தம்பியை விட்டு போகவே இல்லை. அப்ப அது ஒண்ணு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, நான் அந்த பிசாசு சொன்னதை சொல்றேன். அந்த பிசாசு சொல்லுது, அந்த தம்பிக்குள்ள இருந்து அந்த பிசாசு எழும்பி வந்து சொல்லுது, அது ஒரு பெண்ணின் ஆவி, ஒரு டெவிலு. அப்ப அது எழும்பி வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இவனை விட்டு போக மாட்டேன். அது சொல்லுது, நான் சும்மா தான் இருந்தேன். அது பிசாசு சொல்லுது, நான் சும்மா தான் இருந்தேன். இவன் தான் என்ன செஞ்சா, குழியை தோண்டி, அதாவது பூமியில குழியை தோண்டி உள்ள உட்காந்துட்டு என் மேல வான்னு சொன்னா, அதனால நான் சும்மா தான் இருந்தேன். அவன் தான் என்னை கூப்பிட்டு அவன் மேல வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லுச்சு. இப்படி 3 பேர் அப்படி குழியை தோண்டி உட்கார்ந்து நிர்வாண பூஜை பண்ணி, இந்த ஆவி எங்க மேல வரட்டும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த குழிக்குள்ள உட்கார்ந்து வேண்டுதல் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஆவி அந்த 3 பேத்து மேல இறங்கிருச்சு. 2 பேர், அந்த ஆவி சொன்னது, 2 பேர் மரிச்சு போயிட்டாங்க. ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டா, இன்னொருத்தன் விபத்துல செத்துட்டா. இவன் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறான். அது சொல்லுது, நான் இவனை விட்டு போகவே மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, இவனை விட்டு நான் போன, இவன் என்ன கொன்றுவான், இவன் என்ன அழிச்சிருவான் அப்படி சொல்லுது. அது இவன் என்ன அழிச்சிருவான், அதனால இவனை அழிக்கிறதுக்காக நான் இவனுக்குள்ள இருக்கிறேன். என்ன சொல்லுது, இவன் வெளியே போனா இவன் என்ன அழிச்சிருவா, அதனால இவன் ஜீவனை வாங்காம நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன். இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன் இன்றைக்கு. ஏன்னா அந்த பிசாசு சொல்லுது பாத்தியா, இவனை நான் விழுங்கணும்னு காத்திருக்கிறேன், இவனை விட்டு வெளியே போனா இவன் என்ன விழுங்கிருவான், அதனால இவனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அப்புறம் விடுவோமா? ஆமா, அடிக்கிற அடியில ஓடிருச்சு இயேசுவின் நாமத்தில். ஆமென் என்று சொல்லலாமா? இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ அந்த மரணம் என்ன நினைக்குதுன்னா, நான் உன்னை விழுங்கிருவேன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்ற, இல்ல உன்னை விழுங்க இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அதனால மரணத்தை ஜீவன் விழுங்கியே தீரும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். மரணத்தை இன்னைக்கு அந்த வெளிப்பாடோடு உட்காருமா. எனக்குள்ள இருக்கிற மரண ஆவிய, எனக்குள்ள இருக்கிற பாதாளத்தினுடைய கிரியைகளை, எனக்குள்ள இருக்கிறதான இருளின் அதிகாரங்கள், பிசாசுடைய கிரியைகளை, மாந்திரிக வல்லமை, பில்லி சூனிய வல்லமை, சர்ப்பத்தின் வல்லமை, எந்த வல்லமைகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டபடியாலே ஜீவனானது மரணத்தை விழுங்கும். ஆமென் என்று சொல்லலாமா? சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஜீவன். அல்ல இதை நீங்க ரிசீவ் பண்ண. எனக்குள்ள இருக்கிற ஜீவன், எனக்குள்ள இருக்கிற மரண கிரியைகளை, என் சரீரத்தில் இருக்கிற மரண கிரியைகளை, வியாதியின் கிரியைகளை, சுகரின் கிரியைகளை, சொல்லுங்க. ஹார்ட் பேஷண்டா இருந்தா, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் இருந்தா, என்னவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால மரணத்தை ஜீவன் விழுங்கும், மரண போர்வையை என்னை விட்டு தேவன் இன்றைக்கு எடுத்து போட்டு எனக்குள்ள ஜீவ போர்வையை, ஆமென் என்று சொல்லாமா? நம்ம மேல எந்த போர்வையை போட போறாரா? நமக்காக எந்த போர்வையை போட போறாரா? சொல்லுங்க, இந்த வரியை பாடலாமா? எனக்காய் ஜீவன்
என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றோ வழி என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றோ வழி என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமே. நம்ம மேல பிசாசு எந்த போர்வையை போட்டா இயேசு எதற்கா இந்த பூமிக்கு வந்தாரு? என் மேல ஜீவ போர்வையை போட. என் மேல ஜீவ போர்வை வந்துருச்சுன்னா இந்த மரண போர்வையை என்ன செஞ்சிருமாமா? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். வாசிக்க பார்க்கலாம், ஏசாயா வந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். மரணத்தை ஜெயமாக 54 வேகமா வேகமா ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். எடுத்துட்டீங்களா? 25:8 வாசிங்க பார்க்கலாம். 25:8 ஏசாயா 25:8 விழுங்குவார். முற்றிலும் நீக்கப்படுவார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். எனக்குள் இருக்கிறத மரண கிரியைகளை, ஆமா, என் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா செத்து போகிற கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ராமா சிலுவையிலே ஆமா ஜெயமாக விழுங்கினபடினால இனி எனக்குள்ள எது ஆளுகை செய்யக்கூடாது, மரணம் ஆளுகை செய்ய முடியாது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? திரும்ப சொல்லுங்க. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும், அல்லது மரண போர்வையை எனக்குள்ளிருந்து தேவன் எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக தந்த ஜீவ போர்வையை என் மேல போற்றுவார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது, அந்த ஜீவனின் ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? நான் ஏற்கனவே நிறைய நம்ம இதேதான் சுத்தி வர. ஏன்னா அடிக்கடி என்ற ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் நான் இந்த வியாழக்கிழமை ஜபத்தை முடிச்சுட்டு போய் தூங்கிட்டு இருக்கிற பொழுது அப்படியே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. இனி நித்தியத்தை குறித்த வார்த்தைகளை உன்னோட பேசுவேன்னு சொன்னார். அப்ப அந்த நித்தியம் அப்படின்னு சொன்னா அடுத்து என்கிட்ட பேசுறாரு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்துல 2 பிரதான வாக்குத்தத்தங்கள் எது? ஒண்ணு, ஆமா, அதாவது வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா 2 வாக்குத்தத்தம் தான். ஒன்னு மெயின், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். ஒன்னு. 2வது பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவி. ஆமா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்னது? பரிசுத்த ஆவி. ஏன்னா ஜீவன் நித்திய ஜீவன். ஜீவன் ஏசப்பா நமக்காக கொடுத்தது. ஆமா, ஆவி பரிசுத்த ஆவியானவர். அதுதான் 2 சேர்த்துதான் ஜீவ சுவாசம். இயேசு கிறிஸ்து வழியாய் வருகிறது என்னது? ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் வழியாய் வருகிறது என்னது? ஆவி. அதுதான் ஜீவ சுவாசம், ஜீவ ஆவி. இது 2 தான் நமக்குள்ள வரணும் மெயினா. ஆமா, இதுதான். அதாவது வேதத்தினுடைய முழு மைய வார்த்தையே என்னன்னா நித்திய ஜீவன் அல்லது ஜீவ சுவாசம். ஏன்னா நம்ம எதைத்தான் இழந்தாங்க? ஜீவ சுவாசத்தை இழந்தோம். நம்ம அங்க ஜீவ சுவாசத்தை இழந்தோம். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் யார் இந்த பூமிக்கு வந்தா? அதாவது ஜீவனை கொடுக்க ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஜீவன் எனக்குள் வர 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 அது எந்த ஜீவனாய் மாறுகிறது? நித்திய ஜீவன்.
ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? சரி, இந்த ஜீவன் எப்படி நமக்குள்ள வருது? நான் திரும்ப சொல்றேன், நம்ம மேல பிசாசு எந்த ஆவி எந்த போர்வையை போட்டிருந்தா, மரண போர்வையை போட்டிருந்தா, ஆனா ஏசப்பா சொல்ற அந்த மரண போர்வை இருக்கிறதுனால நம்ம ஏன் தான் இந்த பூமியில வாழ்றோமோ, எதுலயும் சக்சஸ் இல்ல, எதுலயும் ஒரு ஜெயம் இல்ல, ஒரு அடிமைத்தனம், ஒரு நோகம், ஒரு பார்வோனினுடைய நோகம் என் மேல இருந்துட்டே இருக்குது, ஏன்டா இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினைச்சு நொந்து போய் கொண்டிருக்கிறோம். இல்ல மகளே, நீ அப்படி சொல்லாத. உன் மரண போர்வையை எடுத்து போட்டு நான் உன் மேல ஜீவ போர்வையை கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று ஏசப்பா சொல்றார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல யோவான் 10:10 படி திருடன் திருடவும், வாசிங்க இந்த வசந்தம், திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நான் அவைகளுக்கு ஜீவன். எதை நம்ம இழந்தோம்? திரும்ப சொல்ல, எதை நம்ம இழந்தோம்? ஜீவ சுவாசத்தை இழந்தோம். அப்ப ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். இப்ப நான் கேட்கிறேன், ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? லைஃப். ஜீவன் என்றால் இங்கிலீஷ்ல LIVE, லைஃப். லைஃப் என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. தேவன் அல்ல, தேவனை போல. தேவனை போல அதிகாரம், ஆளுகை, ஆசீர்வாதம் எல்லாமே நிறைந்து வாழுகிறதா என்னது? ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆமென் என்று சொல்லாம? எல்லாமே ஆமா, தேவனை போல வாழுகிற வாழ்க்கை தான் எந்த வாழ்க்கை? ஜீவனை போல. ஆமா, தேவனை போல ஜீவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் லைஃப், அதுதான் ஜீவன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாம? திரும்ப சொல்றேன், இப்ப இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தார்? நமக்காக ஜீவனை கொடுத்தார். சரி, ஓகே, இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? 4 காரியம். நான் இதை திரும்ப சொல்லியிருக்கனால நான் கடகடன் போறேன். ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? ஏன்னா ஒரு சில இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே டச் பண்றேன். இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? 4 விதத்துல. அப்படிங்கிறீங்க என்னமா? முதல்ல அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். யோவான் 17:3. அவரை குறிச்சு அறிய. ஏன்னா ஏசப்பா ஜீவனை கொடுத்துட்டாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக எனக்காக ரத்தத்தை சிந்தி இந்த ஜீவனை அந்த பூமியில விட்டுட்டாரு. ஆனா அது எனக்குள்ள எப்படி வருது? எனக்குள்ள எப்படி அது இன்செர்ட் ஆகுது அப்படின்னா, தேவனை குறித்து அறிய எனக்குள்ள என்ன வருது? ஜீவனை வருது. 1. 2வது, அவரை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? அவரை விசுவாசிக்க. ஆமா, ஏசப்பா எனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தாரு, எனக்காகத்தான் ஜீவனை கொடுக்க வந்தாரு, என்ன ரட்சிக்கத்தான் வந்தாரு, பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கத்தான் வந்தாரு, என்ன அவனோட இடத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துறதுக்காகத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார் என்று அவரை குறித்து விசுவாசிப்பதே எனக்குள்ள நித்திய ஜீவன். 3வது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவரை வேத வசனத்தை வாசிக்க எனக்குள்ள என்ன வருது? நித்திய ஜீவன் வருது. 4வது, ஆமா, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நான் பானம் பண்ண என்ன வருது? நல்லா சொல்லுங்க, நித்திய. எனக்குள்ள ஜீவன், அந்த ஜீவன் நித்திய. அதனால்தான் சொன்னேன், ஆமா, அவர் ஜீவனை கொடுக்க வந்தால் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையுது. எப்ப பரிபூர்ணம் அடையுதுன்னா, இந்த 4 காரியம். இது எப்பவும் நீங்க மறக்க கூடாது. சொல்லுங்க. 1, அவரை அறிவதினால். 2வது, அவரை விசுவாசிப்பதனால். 3வது, வேதத்தை வாசிக்க எனக்குள்ள என்ன வருது? ஜீவன் வருது. 4வது, திருவிருந்து, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும். வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் 6:56. வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அவருடைய குமாரனை வசனம் சொல்லிட்டு வாசிமா. வசனத்தை சொல்லிட்டு வாசிங்க. நிலைத்திருக்கிறேன். கீழே அதுக்கு மேல வாசிங்கம்மா. வாசிங்க 54. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை எழுப்புவேன். அது கீழே என்னிலே நிலைத்திருக்கிறான்.
அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ரத்தத்தை புசியாதவனுக்கு ஜீவன் இல்லை. அந்த வசனம் இருக்கா? வாசிங்க பார்க்கலாம். 53 வாசிங்கம்மா. புசியாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்ற. சத்தியமா சொல்றேன். என்ன சொல்றாரு? சத்தியமா சொல்ற. என்ன தெரியுமா? என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டாமா? நித்திய ஜீவன். மகனே மகளே, இன்னைக்கு டாடி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற மரண ஆவி அல்லது உனக்குள்ள இருக்கிற சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் இருக்கிற மரணம், நாளுக்கு நாள் உன்னுடைய சரீர உறுப்புகள் எல்லாம் செத்து போய் கொண்டிருக்கிறதே, அந்த செத்து போகிற போர்வையிலிருந்து அல்லது மரண போர்வையிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தை நீங்க பானம் பண்ணணும். அந்த ரத்தமும் சரீரத்தையும் நீ சாதாரணமா பானம் பண்ணக்கூடாது. அவருடைய ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ரத்தத்தில் இருக்கிறதான அந்த சரீரத்தில் இருக்கிறதான அந்த ஜீவன் எனக்குள்ள வருதுங்கிற அந்த விசுவாசத்தோட நீங்க புசிக்க 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 உங்க சரீரத்தில் இருக்கிற மரண போர்வை நீக்கப்பட்டு ஜீவ போர்வை வருகிறது. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க, நல்லா கரந்தட்டுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு தேவன் சொல்றாரு. எனக்கு ஒரு சாட்சி மறக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு சகோதரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்களை கூப்பிட்டாங்க ஜோம் பண்றதுக்கு. நானும் என் கணவனும் போயிருந்தோம். என் கணவன் ஜோம் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பிரதர் இந்த வாரம் போய் நீங்க திருவிருந்து எடுத்துருங்கன்னாரு. அவ்வளவுதான். ரொம்ப சரீர பலகீனம், இந்த வாரம் போய் நீங்க என்ன செஞ்சுருங்க, திருவிருந்து எடுத்துருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரம் கழித்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா பிரதர் இல்லை, நான் என் ஹஸ்பண்ட் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த பிரதர் இறந்துட்டாருன்னு. அந்த பிரதர் இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் உடனே என் பிரதர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், இப்படி இறந்துட்டாராமனா. அப்புறம் அவர் வெளியூர்லேருந்து வந்தார், நாங்கள் பார்க்க போனோம். போன உடனே கணவர் அந்த சகோதரியை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பிரதர் திருவிருந்து எடுத்தாரா? இதுதான் முதல் கேட்டாங்க. பிரதர் திருவிருந்து எடுத்தாரா அப்படிங்கிறப்போ அப்ப அந்த பையனும் சொன்னா, அந்த சிஸ்டரும் சொன்னாங்க, எத்தனையோ முறை கெஞ்சணும், போங்க 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 திருவிருந்து எடுங்க எடுங்கன்னு கெஞ்சணும். அவர் என்ன செய்யல, எடுக்கல. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருவேளை அவர் அதை எடுத்திருந்தாலும் கூட என்ன செஞ்சிருக்கோம், அந்த ஜீவன் அவரை காப்பாற்றி இருக்கும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். அந்த ஜீவன் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற மரணம், இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வெளிப்பாடோட தான் நீங்க இந்த பூமியில இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? ஏசப்பாவுடைய ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக போக எனக்குள்ள என்ன வருது? ஜீவன் வருது. நீங்க சாதாரணமா அவருடைய திருவிருந்து அட்டன் பண்ணக்கூடாது. சாதாரணமா அவருடைய திருவிருந்து நீங்க அட்டன் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு இஸ்லாமிய சகோதரி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டான். கணவனுக்கு தெரியாம என்ன செஞ்ச, ஆலயத்துக்கு போயிட்டே இருந்தா. இந்தோனேஷியாவில் நடந்த சம்பவம். ஆலயத்துக்கு போயிட்டே இருந்தான். ஒரு நாள் அவங்க கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ சர்ச்சுக்கு போறது தெரிஞ்சு நல்லா அடிச்சாரு. ஆனா அதுக்கு முந்தின வாரம் தான் அந்த பாஸ் சொல்லியிருக்க, அந்த போதகர் சொன்னாரு, மா நாளைக்கு ஏசப்பாவுடைய ரத்தமும் சரீரமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. இவர் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வரா. ஐயோ, அடுத்த வாரத்துல நான் சர்ச்சுக்கு வருவேன், ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ணுவேன். ஒரு பெரிய விசுவாசத்தோட அந்த ஆலயத்துக்குள்ள வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துதான் அந்த நாள் அவங்க ஹஸ்பண்ட் நல்லா அடிச்சுட்டாரு. இவளுக்கு அடி வாங்குறது கூட பெருசுல. ஐயோ, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுக்க போறாங்களே, ஐயோ நான் அதில் அட்டன் பண்ண முடியாது அதான் நினைச்சு அழுகிறான். சனிக்கிழமை நைட்டு வந்து கெஞ்சரா, இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் என்னை அனுப்பிருங்கன்னு கணவன்கிட்ட கெஞ்சரா. இல்லவே முடியாட்டாரு. வெடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, மறுபடியும் இந்த சகோதரி கணவன்கிட்ட கெஞ்சரா, இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் அனுப்புங்க, இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும். அப்ப கணவன் கேட்டா, ஏன்ங்கிற போது இப்படி சொன்னா, இப்படி ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுக்குறாங்களாமா, நான் அதை போய் பானம் பண்ணணும், அதனால இந்த ஒரே ஒரு வாரம் என்ன மட்டும் அனுப்பிருங்கிற பொழுது இவர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, சரி ஏசப்பாவுடைய ரத்தமும் சரீரமும் சொல்றீல, நீ போ, ஆனா நீ திரும்பி வரப்ப என்ன பண்ணணும், அதை ரெண்டையும் கொண்டு வரணும், நான் பார்க்கணும்ட்டார். நீ போ, ஆனா நீ வரப்ப என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நீ கொண்டு வரணும், நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு அனுப்பிட்டாரு. இவ ரொம்ப என்ன செய்யறா, ஒரு பரவசத்தோட உள்ள போறா.
ஆராதனை முடிஞ்சிச்சு, திருவிருந்து நேரம் வந்துருச்சு. இப்பொழுது ஏசப்பாவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம இப்ப என்ன செய்யற, புசிக்க போற. எல்லாரும் ஆயத்தமாகுங்கிற பொழுது இவ பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறான். ஏசப்பா சரீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவங்க ஜெபம் பண்ணிட்டு எதை கொண்டு வந்து கொடுத்தாங்க? ரொட்டி துண்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. சப்புன்னு போயிடுச்சு இவளுக்கு. ஐயோ சரீரம்னு நினைச்சோமே, இவன் ஒரு எப்படி எதிர்பார்த்தா சரீரம்னா ஏதோ ஒரு வெட்டப்பட்ட சரீரம் வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருந்தா. பார்த்தா ரொட்டி துண்டு. இவளுக்கு ரொம்ப ஐயோ என் கணவன்கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அடுத்து உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எதை கொடுக்குறாங்க? ஆமா, அந்த டப்பாவை ரத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த திராட்சை ரசம் நிறைஞ்ச அந்த டப்பாவை கொண்டு வந்து அவட்ட கொடுக்குறாங்க. இதுவே உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவளுக்கு பெரிய ஏமாற்றம். எல்லாரும் ஆலயம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இவ அழுதுட்டே வீட்டுக்கு போறா. ஐயோ என் கணவன்ட்ட நான் என்ன சொல்லுவேன், என் கணவன்ட்ட நான் என்ன சொல்லுவேன், என் கணவன்ட்ட என்ன சொல்லுவேன், இந்த ரொட்டி துண்டை காட்டினா என் கணவன் என்ன சொல்லுவார் அப்படின்னு ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வாசப்படிக்கிட்ட வந்தவன அவன் கணவன் அருவாளை தூக்கிட்டு நிக்கிறாரு. ஆமா, ஒரே வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு அருவாளை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. இவ வாசப்படிக்கு வந்தா, இப்படி வச்சிருந்தா. கணவன் கேட்டார், இங்க காட்டு, இயேசுவின் சரீரம் சொல்றியே, நீ காட்டுன்னு சொல்லும் பொழுது இவ கையை திறந்த பொழுது உண்மையாலுமே ஒரு வெட்டப்பட்ட ஒரு துண்டு அவ கையில இருந்தது. அவ கையில இருந்தது. அப்படி துடிக்குது, அந்த துண்டு துடிக்குது. இதை பார்த்து நாம அரண்டுட்டா. இங்கே ரத்தத்தை காட்டுன்னு சொன்ன பொழுது அந்த டப்பாவை எடுத்து திறந்து அவர் கையில கொடுக்கிற பொழுது உண்மையாலுமே அப்ப சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் எப்படி ஆவி வரக்குமோ, புது ரத்தம் எப்படி ஆவி வரக்குமோ, சுட 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 ஆவி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே ரெண்டு எடுத்துட்டு போய் லேபுக்கு ஆராய்ச்சியாளராட்டு போயிட்டார். போய் டெஸ்ட் பண்றாரு. அந்த பிளட்டையும் அந்த சரீரத்தை டெஸ்ட் பண்ணா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, இது மனுஷ உடலும் ரத்தமுமே கிடையாது, இதுல ஒரு தெய்வீகம் இருக்கிறது, இதுல ஒரு தெய்வீகம் இருக்கிறது, இதுல ஒரு தெய்வீகம் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த நிமிஷம் அந்த மனுஷன் முழங்கால் படியிட்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து ரொம்ப நாட்கள் இந்தோனேசியாவில் ஒரு சபையை ஆரம்பித்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஆமேன் என்று சொல்லாமா, ஆமேன் என்று சொல்லாமா. எதுக்கு சொல்றேன்னா, அந்த எதிர்பார்ப்போட ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தின புசிக்கிற அந்த வெளிப்பாடோட தான் நீ இருக்கணும். நீ இந்த உலகத்துல இனி சோர்வோட வேதனையோட துக்கத்தோட, ஒருவேளை நீங்க ஊழியம் பண்றவங்களா இருக்கலாம், ஒருவேளை வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஒருவேளை எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இனி நீங்க சோர்வோட துக்கத்தோட வேதனையோட நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற மரண போர்வையை தேவன் களைந்து விட்டு ஜீவ போர்வையை உங்க மேல தேவன் போட்டிருக்கிறாரு. உங்க மேல ஜீவ போர்வமா அந்த விசுவாசத்தோட உட்காருங்க. அந்த ஜீவ போர்வை இப்ப சொல்லுங்க, அந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? நான் திரும்ப சொல்றேன், இயேசு எனக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டாரு. எதை விட்டாரு? ஓகேங்க, ஜீவனை விட்டாரு. அந்த ஜீவன் இப்ப எனக்குள்ள எப்படி வருது? 4 விதம் சொல்லுங்க மறுபடியும். அடுத்து விசுவாசம், அடுத்து வேத வசனத்தை வாசிப்பதனால, அடுத்து அவருடைய ரத்தத்தை சரீரத்தை பானம் பண்றனால எனக்குள்ள என்ன வருது? ஜீவன் எனக்குள்ள வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 4 எனக்குள்ள வருது. நல்லா விளங்கி, இந்த 4 எனக்குள்ள வருது. ஆனா இது எனக்குள்ளே ஊற பண்ணி கொண்டிருக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் ஜீவ ஊற்று. நல்லா சொல்லுங்க, ஜீவ ஊற்று. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. இப்பதான் பாடி முடிச்சோம். ஆமென் என்று சொல்ல திரும்ப, எனக்குள்ளே ஜீவ அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்றே அது வற்றால் ஒரு நாளோ, ஏன் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே. அதுதான் கீழே வாசிக்கிற. அடுத்து கீழே வாசிங்க பார்க்கல, கீழே அப்படியே வாசிங்க. 1 Corinthians 5:4 4க்கு கீழே இருக்கிற வேத வசனம் அப்படியே வாசிங்க வேகமா. நல்ல விளக்கமா, இந்த ஜீவ போர்வை என் மேல வருகிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துறது யாராமா? பரிசுத்த
ஆவியானவர். யார் ஆயத்தப்படுத்துறாங்களா? அந்த வசந்த ஃபுல்லா வாசிங்கம்மா. தேவனே. மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அதாவது ஆவி என்னும் அச்சாரம். இன்னொரு வசனம் இருக்கு, ஆவியானவரே அதுக்கு அச்சாரமானார். அச்சாரம்னா என்னது? அச்சார்னா கேரண்டின்னு அர்த்தம். அச்சார்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா உத்தரவாதம் பண்றேன் நானே. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது உண்மையில இருக்கிறதான மரண போர்வையை எடுத்துட்டு மரணம், அதாவது மரணம், உங்க மரண போர்வை உங்க மேல இருந்ததுன்னா வியாதியில வாழ்ந்துட்டே இருப்பீங்க, தரித்திரத்துல வாழ்ந்துட்டே இருப்பீங்க. இதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ஆமென் என்று சொல்லுவா. தரித்திரம், வியாதி, வறுமை, சஞ்சலம், தவிப்பு, துக்கம், இதெல்லாமே மரண போர்வை. இந்த மரண போர்வு இருந்ததுன்னா தவிப்பு, சஞ்சலம், வேதனை, துக்கம், தரித்திரம், வியாதி, இது நாளுக்கு நாள் என்னை சாகடிச்சுட்டே இருக்கும். ஆனா ஜீவ போர்வைய என் மேல வந்துருச்சுன்னா சந்தோஷம், களிப்பு, சுகம், ஆரோக்கியம், கண்ணீரில, துக்கம் இல்ல, வேதனையில, தவிப்பில்ல, சஞ்சலம் இல்லாத நித்திய மகிழ்ச்சியை தேவன் எனக்குள் வைப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ என் மேல இருக்கிறதான மரண போர்வையை எடுத்துட்டு என் மேல ஜீவ போர்வையை போடுகிறதற்கு ஆவியானவர் கேரண்டி எடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? உத்தரவாதம். அது அப்படின்னா உத்தரவாதம். இப்ப ஜாக்லின் மேல இருக்கிறதான மரண போர்வையை எடுத்துட்டு என் மேல ஜீவ போர்வையை போத்துறதுக்கு ஆவியானவர் கேரண்டியா இருக்கிறாரு. நான் உனக்கு செய்வ மகளே, நான் உனக்கு செய்வேன். உன் மேல மரணம் ஆண்டுகொள்ள முடியாது. உன் சரீர உறுப்புகளுக்குள்ள மரணம் ஆண்டுகொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தபடினால அந்த ஜீவ போர்வையை உனக்குள்ள போட்டு சரீர உறுப்புகளுக்குள்ள ஜீவன் உண்டாகிறதற்கு நான் கேரண்டியா இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப ஆவியானவர் எப்படி இருக்கிறாராமா? அச்சாரமாய். அதுக்கு மேல் வசனம் பாருங்க. இனி நம்ம எப்படி இருக்க மாட்டோம், நிர்வாணிகளாயிராமல். அந்த மேல் வசனத்தை வாசிங்க. தரித்து கொண்டிருக்கிறோமே. இனி நான் என்ன இல்ல, நல்லா சொல்லுங்க. இனி நான் என்ன இல்ல, ஏன்னா பிசாசு என் மேல இருந்த மகிமையின் போர்வையை எடுத்துட்டு என்னை என்ன ஆக்கிட்டான்? திரும்ப சொல்ல, என்ன ஆக்கிட்டேன? நிர்வாணி ஆக்கிட்டான். கடந்த நாளே சொன்ன, பழத்தை புசின்னு சொன்னதும் அவன் தான், உன்னை நிர்வாணின்னு சொன்னதும் அவன் தான். பழத்தை புசின்னு என்னவன்ட்டா? புசிக்க வச்சுட்டு புசிச்சுக்கு அப்புறம் சாப்பிட்டீல, நீ நிர்வாணின்ட்டான். அதனால்தான் தேவன் கேட்கிறார், உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னது? நிர்வாணின்னு சொல்லிட்டா. ஆனா இல்ல மகளே, நீ நிர்வாணி அல்ல, நான் உனக்கு மறுபடியும் போர்வையை போத்த வந்திருக்கிறேன். ஆமா, போவா சொன்னானே, போவா. ஆமா, போர்வையை நான் போற்றுகிறேன். ஆமா, உங்களுடைய போர்வையை என் மேல விரியும். ரூத்து சொன்னா, உங்க போர்வையை என் மேல விரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னுடையவள். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது போர்வை நம்ம விட்டு விலகி போறதுனால வந்த உபத்திரவம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க பார்க்கலாம். 6-7 வேகமா. இல்லை, போய்விட்டார். இந்த இடத்துல இருங்க, இதுக்கு முன்னாடி சொல்றா. அதாவது நேசர் வந்து இந்த சூலமுத்தி, அதாவது நம்மளேன்னு சொல்லாவே கதவை தட்டுறாரு. என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, என் பிரியமே, கதவை தரங்கிறாரு. ஆனா இவ என்ன செய்யல? நான் எப்படி எழும்பி கதவை திறப்ப? ஏன்னா நான் வஸ்திரத்தை கலட்டிட்டேனே, என்னோட பாதங்கள் எல்லாம் அழுக்காயிருச்சே, நான் எப்படி எழும்பி நான் என்ன செய்வேன்? கதவை திறப்பேன்னு இவ சாக்கு போக்கு சொல்றா. என்ன நடந்துருச்சு? நேசர் தட்டி பார்த்துட்டு போய்விட்டார். இவள் எழும்பி போய், இவர் போயிட்டாரு, நேசர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவ போய் எழும்பி போய் என்ன செய்யறா? கதவை திறக்கிறா. நேசர் போய்விட்டாரு. அதுக்கப்புறம் நேசரை தேடிட்டு போறா. வேதத்துல வாசிக்கிற பொழுது, நகரத்தில் திரிகிற காவலாளர்கள், இப்ப வாசிமா, நகரத்தில் திரிகிற என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். என் மேல் இருந்த என் போர்வையை
எடுத்து போட்டார்கள். அதாவது என்னன்னா, நல்ல விளங்கமா, நல்ல விளங்க, மரணத்தினுடைய போர்வு இருந்ததுன்னா வேதனை, துக்கம், பிரச்சனை, போராட்டம் இது நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில வரும். ஆனா ஜீவ போர்வை என் மேல இருந்ததுன்னா அது பாதுகாப்பு. ஜீவப்பா போர்வை என் மேல என்ன வருது? எனக்கு பாதுகாப்பு. நல்லா சொல்லுங்க, என் மேல என்ன வருது? ஏன்னா இந்த போர்வையை எடுத்தபடினாலே நகரத்தில் திரிகிற சாத்தான் கூட்டாது, நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். நீங்க வேதத்துல வாசிங்க, யாரு அந்த எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போன அந்த மனுஷன்ட்ட முதல்ல எதைத்தான் உருவினாங்க? வஸ்திரத்தை உருவினார்கள். அதுதாங்க மகிமையின் வஸ்திரம். ஆனா அதனாலதான் ஏசப்பா வந்த உடனே என்ன செய்யறார்? அந்த போர்வையை நம்ம மேல போட்டுகிறார். ஆமென் என்று சொல்ல. அதனால்தான் அந்த மகிமையின் வஸ்திரம். ஆமென் என்று சொல்லாமா? ஆமா, அதனால்தான் அந்த மெல்லிய உட ரட்சிப்பின் வஸ்திரம். அதுதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென் என்று சொல்லலாமா? அது ஒரு பாதுகாப்பின் வஸ்திரம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு நம்ம மேல எந்த போர்வை இருந்துச்சு? மரண போர்வை. எந்த போர்வையை கொடுக்க இயேசு வந்தாரு? இப்ப ஜீவ போர்வை என் மேல வந்துருச்சுன்னு விசுவாசிக்கிறவங்களை கையை உயர்த்தி, ஜீவ போர்வை என் மேல வந்துருச்சு. ஆமென் என்று சொல்லாமா? ஜீவ போர்வை என் மேல போடப்பட்டுருச்சு. விசுவாசிங்கம்மா, ஜீவ போர்வை உங்க மேல வந்துருச்சு. 4 விதத்துல வருது. ஒண்ணு சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க அந்த வசனத்தை. தேவனை அறிகிறனால, விசுவாசிக்கிறனால, வேத வசனத்தை வாசிக்கிறனால, அவருடைய ரத்தத்தை சரீரத்தின பானம் பண்ண எனக்குள்ள என்ன வருது? நான் திரும்பவும் சொல்றேன், ஜீவன் உள்ள வர வர மரணம் என்னை விட்டு வெளியே போகுது. அந்த ஜீவன் எனக்குள்ள வர 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 என் மேல இருக்கிற அடிமைத்தனம் விலகுது. ஆமென் என்று சொல்லாமா? நான் சொல்றேன், 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அந்த ஜனங்களுக்காக ஒரு இரவுல அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட உடனே 430 வருஷம் அடிமையாக இருந்த அவர்கள் வெளியே வந்த பொழுது யோர்தான் பிளந்தது, செங்கடல் பிளந்ததுமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தி எனக்குள்ள ஜீவனை வச்சனால இனி எல்லா வாழ்க்கையில மாறாவின் வாழ்க்கையில எனக்குள் மதுரமாய் மாறுகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப ஓகே, ஜீவன் உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு புரிஞ்சிருச்சா? அடுத்து கடைசியா, ஜீவன் எனக்குள்ள வந்தனால என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆமென் என்று சொல்லலாமா? முதலாவது ஜீவ போர்வை எனக்கு எதை கொடுக்குது? இப்பதான் சொன்ன பாதுகாப்பு. ஜீவ போர்வை எனக்குள்ள எதை கொடுக்குது? திரும்ப சொல்லுங்க, ஜீவ போர்வை எனக்குள்ள எதை கொடுக்குது? ஆமா, இந்த ஜீவன் எனக்குள்ள வந்தா இதை எப்பவுமே நீங்க நினைச்சுக்கணும். இந்த ஜீவன் எனக்குள்ள வந்துச்சுன்னா 7 வித ஆசீர்வாதம். ஜீவன் எனக்குள்ள வந்த எந்த ஆசீர்வாதம்? அதாவது நான் போன வாரத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம மேல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது? தானியம், எண்ணெய், திராட்சை ரசம், வெள்ளி, பொண்ணு, இதெல்லாம் நம்ம மேல வரணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. இந்த வருஷம் மாறும் உங்களுக்கு. திரும்ப சொல்லுங்க, நம்ம மேல என்னென்ன ஆசீர்வாதம் வருது? தானியம், எண்ணெய், திராட்சை ரசம், வெள்ளி, பொண்ணு. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இது போன வாரத்துல சொன்னாரு. இந்த வாரத்துல ஒரு 7 ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைக்கிறாரு. ஏன்னா என் மேல எந்த போர்வை வந்துருச்சு? என் மேல, திரும்ப சொல்லுங்க, மேல எந்த போர்வை? திரும்ப சொல்லுங்க, என் மேல எந்த போர்வை? திரும்ப சொல்லுங்க, என் மேல எந்த போர்வை? ஜீவ போர்வை எனக்குள்ள வந்தபடினால முதல்ல எனக்குள் ஜீவன் வருது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வருது? ஜீவன். என்ன அர்த்தம்? லைஃப். லைஃப் என்ன அர்த்தம்? தேவனை போல் வாழுகிற வாழ்க்கை. ஆமா, நான் நின்னா சாத்தான் நடுங்கணும். ஆமென் என்று சொல்லுவான். நான் நின்னா சாத்தான் என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள், எங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் பேரூர் வழியாக காருண்யா போறாரு. அப்போ பேரூர் தேர். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, அங்க ஆடிட்டே இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு நின்றுச்சு. திடீர்னு அந்த பிசாசு நின்றுச்சு. ஏன்னு கேட்டா, அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற அபிஷேகத்தோட, அவன் இந்த வழியா வர வேண்டாம்னு சொல்லுங்க, நான் என்னால ஆட முடியலன்னு சொல்லுச்சு. உண்மைங்க, சாட்சி இருக்கு. நிறைய இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, நிறைய நாங்க குடியிருந்த வீடுகளிலும் பாக்குறோம், அவங்கள பாட்டு பாட வேண்டாம்னு சொல்லுங்க. இப்ப நாங்க எங்க ஆபீஸ்ல ஆமா ரொம்ப தடை. ஏன்னு கேட்டா, என்னை பார்த்து என்னை சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதுன்றுவாங்க. ஏன்னா என் தொண்டையின் சத்தம் அப்படி. நீங்க அமைதியா, ஏன்னா அவங்க என்ன, நாங்க எங்க ஆபீஸ்ல நாங்க நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணா அவங்க ஒரு ஸ்லோகம் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த சத்தம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதாமா.
உடம்பெல்லாம் எரியுதுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? உடம்பெல்லாம் எரியுதுங்கிறாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா தேவ ஆவி உங்க மேல இருந்துருச்சுன்னா பிசாசு நடுங்கணுமா? சொல்ற இன்னையிலிருந்து நீ வேறு மனுஷன் ஆகணும். உன் மேல ஒரு ஜீவ போர்வை இருக்குது. தேவனை போல வாழுகிற வாழ்க்கை ஒண்ணு. ரெண்டாவது ஜீவன் நமக்குள்ள வந்தா ரெண்டாவது விடுதலை. ரெண்டாவது விடுதலை சொல்லுங்க. என்னது? ரெண்டாவது விடுதலை சொல்லுங்க. நம்ம எனக்குள்ள என்ன வருது? இன்னைக்கு இதெல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. ஜீவன் எனக்குள்ள வந்தா ஒண்ணு ஜீவன் வருது, ரெண்டாவது விடுதலை சொல்லுங்க. எல்லாரும் எனக்குள்ள விடுதலை. அதாவது என்னன்னா நீ எப்ப கட்டப்பட்டாலும் சரி உடனே உனக்கு விடுதலை வந்துடும். மரணமானது அவரை கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. நான் பிரச்சனைக்குள்ள கட்டப்பட்டிருக்க கூடாது. பிரச்சனை வரலாங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறது அவன் நசுக்கப்படுவான். ரெண்டாவது விடுதலை. மூணாவது வெற்றி சொல்லுங்க. மூணாவது என்னது? இதெல்லாம் அவங்க எழுதிக்கங்க. இதெல்லாம் இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கணும். முதல்ல ஜீவன், ரெண்டாவது விடுதலை, மூணாவது வெற்றி, நாலாவது செழிப்பு, அஞ்சாவது பலன், ஆறாவது ஆசீர்வாதம், ஏழாவது வல்லமை. இந்த 7 வித ஆசீர்வாதமும் ஜீவ போர்வை என் மேல இருக்கிறனால இந்த 7 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தேவன் என் மேல வைக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல நல்ல கரங்களை தட்டி இந்த 7 ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஜீவன் எனக்குள் வருது, விடுதலை எனக்குள் வருது, நான் போன இடத்துல நான் வெற்றி அடைவேன். நான் போன இடத்துல என்ன அடைவேன்? தாவீது போன இடத்துல எல்லாம் வெற்றியா இருந்தது. ஆமென் என்று சொல்லாமா? அடுத்தது வெற்றிக்கு அப்புறம் என்னது? அடுத்து செழிப்பு. நான் இந்த வருஷம் செழிப்பாத்தா இருப்பேன். ஏன்னா ஜீவ போர்வை என் மேல இருக்குது. மரண போர்வை என்னை விட்டு விலகுனது சொல்லுங்க. ஜீவ போர்வை என் மேல இருக்கிறபடினாலே நான் போகிற இடமெல்லாம் என்ன இருக்கணும்? செழிப்பு. அடுத்து பலன். நான் சுகம் ஆரோக்கியமா தான் இருக்கணும் சொல்லுங்க. நான் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். எல்லாம் நல்ல கரண்டட்டி அந்த ரிசீவ் பண்ணுங்க. பலன், ஆரோக்கியம், ஜீவன் எனக்குள்ள. அடுத்து ஆசீர்வாதம். நான் எப்படிதான் இருக்கணும்? நல்லா சொல்லுங்க. நான் எப்படிதான் இருக்கணும்? நோ, இனி நான் தரித்திரத்துல இருக்க மாட்டேன். ஆமென் சொல்ல. நான் இனி தரித்திரத்துல இருக்க மாட்டேன். இனி நான் தரித்திரத்துல இருக்க மாட்டேன். தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என்னை பெருக பண்ணுவார். ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து வல்லமை. திரும்பவும் சொல்றேன். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்டது நிமித்தம் ஒன்னு எகிப்தின் அடிமைத்தனம் விலகினது, பார்வோனின் அடிமைத்தனம் விலகினது. இரண்டாவது அவங்க தரித்திரத்தில் இல்ல. அவங்க வெளியே புறப்பட்ட பொழுது வெள்ளியோடு பொன்னோடு. அடுத்து அவங்க கோத்திரத்தில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குனா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டுட்டாரு. அந்த ஜீவன், அந்த ஜீவன், அந்த ஜீவன், அந்த ஜீவன். இப்ப நீங்க சொல்லுங்க. இவங்கள சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. 7 ஆசீர்வாதம். ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், ஆசீர்வாதம். சொல்லிட்டே இருமா. அடுத்து கீழ்வசன வாசியம். அது கீழ்வசன வாசிங்க வேகமா. கீழ்வசன தரிசித்து நடவாமல் வாசிங்க. நாம் விசுவாசித்து சொல்லுங்க. என்னவாமா? நான் தரிசித்து நடக்காமல். மேல இந்த வாசனம் பார்க்கலாம். மேல இந்த வாசனம் பார்க்கலாம். இந்த கூடாரத்துல இருந்து அதுல இருந்து வாசிங்க. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும். ஏன்னா இது உங்களுக்காக நான் திரும்ப சொல்றேன். கர்த்தர் உங்களை மறுபடியும் அந்த ஆதி நிலைக்குள்ள கொண்டு வருகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? இழந்து போன அந்த ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ள வைத்து மறுபடியும் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு வரபடினால எல்லாரும் விசுவாசத்தோட அந்த 3 வருஷத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிப்போம். தேவனே அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என் கையில இப்போ 1 லட்சம் வந்தா தான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசி மகளே, நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறேங்கிறார். ஓகேவா? என்ன சொல்றாரு? நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட.
ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது என்ன சொன்னாரா? உன்னை பெரிய கூட்ட ஜாதியாக மாற்றுவேன்னு சொன்னார். அப்போ ஒண்ணுமே இல்லை அவன் கையில. இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்ன பொழுது ஒண்ணுமே இல்லை. அவன் போகிற இடம் எதுன்னு அவனுக்கு தெரியல. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன செஞ்சார்? விசுவாசித்து போனார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எதை என்ன பண்ணுனா? விசுவாசித்தா. இன்னைக்கு விசுவாசி மகளே, இன்னைக்கு நீ விசுவாசி. இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோட போ. ஏனெனில் உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தோட போ. என்ன விசுவாசம் தெரியுமா? எனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு, இனி நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் இனி வெற்றியாதான் வாழுவேன், இனி நான் ஜெயமாதான் வாழுவேன், இனி நான் பலன் உள்ளவளாதான் நான் வாழுவேன், அடுத்து என்ன நான் வல்லமை உள்ளவளாதான் வாழுவேன், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன் அப்படின்னு. எப்படி நடக்கணுமாமா? தரிசித்து நடக்காமல், அதாவது என் கண்ணு முன்னாடி வந்தா தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு இல்லம்மா. நீ நம்பு, வரும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்ப. நீங்க எல்லாம் ஆஃப் ஆயிருங்க. விசுவாசனா என்ன? ஓகே, குட் குட் குட். விசுவாசனை என்ன தெரியுமா? வி கூட்டல் சுவாசம். ஒரு மனுஷன் உயிர் வாழ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவனுக்கு வி கூட்டல் சுவாசம். அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவனுக்கு வி கூட்டல் சுவாசம் முக்கியம். இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று, நான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று, எனக்கு இயேசப்பா சுகத்தை தந்து விட்டார் என்று விசுவாசி. நீங்கள் விசுவாசித்தால், அதனால்தான் சொல்றாரு, விசுவாச கப்பலை நீ என்ன செஞ்சாத? சேதப்படுத்திடாத. ஒருவேளை இந்த விசுவாசம் எனக்குள்ள இல்லைனால் மட்டும் இன்னைக்கு நீங்க ஜெபிச்சிருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இல்ல இப்ப என் சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்காக தேவன் ஒரு லட்சங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார், கோடிகள் வரவழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, எனக்காக தேவன் ஒரு சொந்த வீட்டை, எனக்காக சொந்த காரை, எனக்காக சொந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு. ஏனெனு எனக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன், அது சாகாது. அது சாகாதுமா, சாகாது. என்னுடைய சாட்சி 2 நிமிஷத்துல சொல்றேன். என்ன என் சரீரத்தை பத்தி நான் அடிக்கடி சொல்றேன். பிரெயின் டேப்லெட் போடுறேன், பிபி டேப்லெட் போடுறேன், சுகர் டேப்லெட் போடுறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்றேன். அப்ப நான் ஒரு நாள் இதுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு நாள் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த டேப்லெட் எல்லாம் நான் நிறுத்திடலாமான்னு கேட்டேன் ஒரு நாள். இந்த வேதத்துக்கு முன்னாடி நின்று சொல்றேன். அப்ப இந்த கர்த்தர் இந்த வசனம் சொன்னார், இல்ல மகளே, இந்த போர்வையை நீ களைஞ்சராத, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். நான் ஒருவேளை சரீரத்துல பலகீனம் இருக்குதா இல்லைன்னு சொல்ல, ஆனா என் சரீரத்தில் இருக்கிற மரணத்தை நான் உட்கொள்ளுகிற ஜீவன் ஒவ்வொரு நாளும் விழுங்கிட்டே இருக்குது. நான் இப்பொழுது பலவானாய் இருக்கிறேன். நான் இப்பொழுது பலவானாய் 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 பலவானா இருக்கிறேன். பலவானா, ஏன்னா எனக்கு அந்த பலகீனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தினார். அப்ப நான் கேட்பேன், நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்து எனக்கு சொல்கிறேன். காலையில் எழும்பி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து, ஏசப்பா இது ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், அதனால் நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியத்தான் புசிக்கணும், சுருக்கணும். ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனியத்தான் சுருந்திருக்கணும். அவங்க நன்மை தீமை கனியை புசிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் எனக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? நீ காலையில் எழும்பி, ஆண்டவரே இது ஜீவ விருட்சத்தினுடைய கனியாய் அல்லது ஜீவனுடைய ரத்தமா இதை நான் புசிக்கிறபடினாலே என் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இப்போ என்ன அடையிட்டே இருக்குது? ஜீவன் அடையுதே. ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தந்துட்டார்னு விசுவாசிக்கிறேன். எப்படி தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவனவன் அவனுக்கு முதல்ல ஜீவ விருட்சத்தினுடைய கனி. வெளிப்படுத்தல வாசிக்கிற ஜெயங்கொள்ளுகிறவனவன் அவனுக்கு என்ன இருக்குது? அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி தான் ஏசப்பாவினுடைய ரத்தமும் சரீரமும். ஆமென் என்று சொல்ல. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் இதை செய்யறேன், ஓடிட்டே இருக்கிறேன். என்கிட்ட கொடுத்துருக்கிற கடந்த வாரத்தில் சொன்னேன், நான் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது. கடந்த வாரத்தில் நான் உங்ககிட்ட சொன்னேன், 12 அப்போஸ்தலர்களை எழுப்பணும், 70 தூண்களை எழுப்பணும், 120 ஜப வீரர்களை எழுப்பணும்,
700 தாதிமார்களை எழுப்பணும், 7000 பேரை எழுப்பணும், 1 கோடி பேரை வரப்போகிற பெரிய யுத்தத்துக்காக எழுப்பணும். இது சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல. எத்தனையோ நாள் கெஞ்சி இருக்கிற, இல்ல என்கிட்ட கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க எத்தனையோ நாளுக்கு. இல்ல மகளே, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றேன், உண்மை இல்லாமல் எனக்கு யார் இல்ல மகளே, நீதான். எத்தனையோ முறை ஏசப்பா என்கிட்ட வந்து கெஞ்சி இருக்கிறார். அதனால தான் போன வாரம் நம்ம சொன்ன இந்த 12 டீம் உருவாயிருச்சு. இன்னைக்கு அடுத்து 70 பில்லர்ஸ் என்ன செஞ்சுட்டு இருப்போம், உருவாக்கிட்டு இருக்கிறவங்கனால தான் கடந்த வாரத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசினார். ஆமென் சொல்லலாம். இந்த 70 பில்லர்ஸ்க்கு அப்புறம் 120 ஜெபிக்கிறவர்கள், 700 தாதிமார்கள், செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லுகிற 700 தாதிமார்களை எழுப்பணும். எதுக்கு சொல்றேன்னா, என்கிட்ட கொடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா இவ்வளவு பலகீனமா இருந்த பொழுதோ நான் என்னுடைய மரண சரீரத்தை நம்பல, ஜீவன் எனக்குள்ள இருக்குது. அந்த ஜீவனை நம்புற, அந்த ஜீவனை நம்புற, அந்த ஜீவன் நித்திய ஜீவன். ஒரு சகோதரிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்த போல அவங்க சொன்னாங்க, பயமா இருக்கு சார், எப்படி இதை நான் நிறைவேற்றுவேன்னு. அப்ப நான் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, எனக்கும் முதல்ல பயமா தான் இருந்தது. இதை என்ன கொண்டு ஒரு லேடி என்ன கொண்டு நீங்க, ஏன்னா எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பா சொன்னதை சொல்றேன். ஏவாளினால விழுந்துச்சுங்க, ஏவாளினால மறுபடியும் மீட்கப்படுவோம். ஏவாளினால விழுந்துச்சுங்க, ஏவாளினால மீட்கப்படணும். ஆமென். இப்ப தேவனுடைய பெரிய திட்டம். அதே நேரத்தில் விழுகிறதுக்கு ஆதாம் எப்படி எசஞ்சு நின்னானோ அது போல எழுப்புறதுக்கு கணவன்மார்கள் எசஞ்சு நிற்பாங்க எல்லாரும். இதுதான் தேவ திட்டம். எசஞ்சு நிக்கணும், இதுதான் தேவ திட்டம். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப நான் இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்க நான் தான் அவங்ககிட்ட சொன்னது, எனக்கு தடுமாற்றங்கள் இருந்தது உண்மைதான். ஆனா எனக்குள் இப்ப ஒரு விசுவாசம், எனக்குள் ஊறிக்கொண்டிருக்கிற ஜீவன் சாதாரண ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். அந்த ஜீவன் சாகாது, சோர்வடையாது, என்னை பின்வாங்கி எல்லாத பின்னுக்கு தள்ளாது. நான் விழமாட்டேன், நான் எழும்பி ஓடிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது எந்த ஜீவன், நல்லா சொல்லுங்க, எந்த ஜீவன்? நித்திய ஜீவன், சாகாது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அதனால எதுக்கு இதை சொல்ல வரனா, அதனால என் கையில வந்தாத்தான் நான் நம்புவேன்ல. நீ தரிசித்து நடக்காமல் குணமாயிருச்சு நம்புமா, வந்துருச்சு நம்புமா, தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்திட்டார் நம்புமா. ஏன்னா இனிமேல் விழப்போவதில்லை, எழுந்து நிமிர்ந்து, ஆமா எழுந்து நிமிர்ந்து நான் நிற்பேன் என்று சொல்கிறேன் விசுவாசத்தோட. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் இப்ப நம்ம மேல ஒரு ஜீவனின் அபிஷேகத்தை, ஜீவனின் அபிஷேகத்தை, ஜீவனின் அபிஷேகத்தை, சாதாரண காரியத்துக்காய் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இந்த